எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ADFS, அதாவது MCSA MCSE விண்டோஸ் சர்வர் பற்றின சீரியஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ADDS ஆக்டிவ் டைரக்டரியில் டொமைன் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த சீரியஸில் இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால் அதெல்லாம் அப்படியே ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக நம்ம வீடியோக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, சரிங்களா? ஸோ இப்போ ADFS அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ADFS அப்படின்னா என்னென்னா ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீஸ், சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம இதை பற்றின தியரட்டிக்கல் கிளாஸஸ்லாம் பார்த்துன்னு வந்துடலாம். ஸோ ஏன்னா விளக்கங்களை தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது நமக்கு வந்து எளிமையாக இருக்கும். இல்லை நீங்களாகவும் ஏதாவது ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப முக்கியமானது. ப்ராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் படித்து ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்க முடியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டா தான் நம்ம மனசில் ஆழமாக பதியும், சரிங்களா? சரி. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீஸ்னால் என்னென்னா இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது ஆக்டிவ் டைரக்டரி சர்வர் ரோல் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆக்டிவ் டைரக்டரி டூல் அப்படின்னு சொல்லலாம், மைக்ரோசாஃப்ட் டூல்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ எப்படி சொன்னாலும் அதனுடைய அர்த்தங்கள் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து முடியும், சரிங்களா? ஸோ இந்த ADFS ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீஸ் ஸோ இதுக்கு எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து provides user with single sign-on access to system and application located across boundaries or organization. அதாவது ஒரு நிறுவனம் இருக்குது, ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஓகேங்களா, ஸோ கம்ப்யூட்டராக இருக்கட்டும் இல்லை அதில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைன்-ஆன், அதாவது ஒரே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு இது எல்லா டிவைஸஸையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கொடுக்கறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி ஃபெடரேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமா? ஒரே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நம்ம எல்லாத்துலேயும் லாகின் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகமும் வரலாம். நாம் அதை வந்து ஏற்கனவே பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஏன் நீங்களும் நானும் கூட பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். அது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு மெயில் ஐடி தான் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் அந்த ஒரே மெயில் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? கூகுளில் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம், கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், கூகுள் ஷீட் யூஸ் பண்ணுறோம், கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கூகுளில் இன்னும் நிறைய சர்வீசஸ் இருக்குது. இந்த எல்லா சர்வீசஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு மெயில் ஐடியை தான் நம்ம வச்சு என்ன பண்ணுறோன்னா பயன்படுத்திட்டு வரோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நிறுவனங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைன்-ஆன் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இது எல்லா நிறுவனத்துலையும் இருக்குன்னு சொல்ல முடியாது, சில நிறுவனங்களில் இருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம கூகுள்லேயே இருக்குது, நம்மளே ஆல்ரெடி பயன்படுத்தினு தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ADFS யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ நாம் இவ்வளோ நேரம் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.